நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள தமிழ் கடவுள் யாரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பையனை கேட்டா கூட பழனி மலையில் இருக்கக்கூடிய முருக பெருமான் அவர்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்லிடுவாங்க. இப்படி நம்ம தமிழ்நாட்டுக்குரிய ஃபேமஸான மிகப்பெரிய ஒரு பழனி டெம்பிள் எதுக்காக கேரள மக்கள், அதாவது மலைவாழ் மக்கள், மலையாளம் பேசக்கூடியவங்க, இவங்க எதுக்கு நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த ஒரு பழனி டெம்பிள் மேல இருக்கக்கூடிய இந்த ஒரு முருகனை தன்னோட சாவு வரத்துக்கு முன்னாடி ஒரு டைம் ஆச்சு இங்க ஒரு முருகனை பார்த்து வேண்டிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. அண்ட் அந்த ஒரு மக்களுக்கும் நம்ம ஒரு பழனிக்கு என்ன சம்பந்தம்? அண்ட் நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள ஏகப்பட்ட மக்கள் இந்த ஒரு மாசம் ஆனா பாத்தீங்கன்னா பர்டிகுலர் கோஷம், அதாவது முருகா அப்படின்னு சொல்லிட்டு மாலை அணிந்து கொண்டு போறதாகட்டும், மேல இருக்கக்கூடிய அந்த முருகன் சிலைக்கு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு கதை உண்டு. சிலையை உருவாக்குன அந்த ஒருத்தருமே பாத்தீங்கன்னா சமாதியும் கிட்டத்தட்ட அங்கேயே இருக்கிற மாதிரி சொல்லப்படுது. அண்ட் அந்த ஒரு மலையில இருக்கக்கூடிய சில அந்த மீன் சிம்பிள்லாம் இன்றளவுமே பார்க்கலாம். அதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நமக்குள்ளேயே நிறைய யோசனைலாம் வரும். சோ இந்த ஒரு பழனி மலை எப்படி உருவானுச்சு, முருகன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு தமிழ் கடவுள் யாரு என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு வீடியோல ஃபுல் அண்ட் டீட்டெயிலா பார்க்க ஆரம்பிச்சிடலாம். சரி வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நான் உங்க இன்ஃபார்மர் ஐடி ஸ்கொயர். பழனி மலையில் இருக்கக்கூடிய இந்த ஒரு முருகர் அப்படின்னு சொன்னாவே எல்லாத்துக்குமே மித்தாலஜி படி ஆகட்டும், எல்லாத்துக்குமே ஞாபகம் வர ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு ஞான குலத்துக்காக சண்டை போட்டு இந்த ஒரு மலை மேல உட்கார்ந்துகிட்டவர் தான் முருகன் அப்படின்னு பாத்தீங்கன்னா சொல்லப்படுவாங்க. அண்ட் இதையை விட மிகப்பெரிய ஒரு சீக்கிரட்டான விஷயங்கள்லாம் இருக்கு. அதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க ஆரம்பிச்சிடலாம். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 1000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு குமரனாக வாழ்ந்தவர் தான் நம்ம முருகப்பெருமான் அப்படின்னு பாத்தீங்கன்னா சொல்றாங்க. 4000 வருஷம் பாத்தீங்கன்னா இளமையே வளர்ந்துருக்காங்கம்மா. அதாவது மிகப்பெரிய ஒரு சாபாவரம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, நம்ம ஒரு 100 வயசுக்குள்ள இறந்து போயிடும். அது மாதிரி கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இந்த ஒரு முருகப்பெருமான் 4000க்கு மேற்பட்ட வருஷங்கள் பாத்தீங்கன்னா இளமையே இல்லாம வாழ்ந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. சரி, நம்ம தமிழ்நாட்டுல இப்போ பாத்தீங்கன்னா தமிழ் கடவுள் முருகன் அப்படின்னு பாத்தீங்கன்னா சொல்றாங்க. ஏன் எதுக்கு சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க ஆரம்பிக்கலாம். சரி, இந்த ஒரு பழனி மலை மேல இருக்கக்கூடிய அந்த ஒரு முருகன் சிலை பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 9 விஷங்களாக உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்றப்ப பாத்தீங்கன்னா இந்த விஷயத்த நம்ப முடியுதா? இன்றளவும் பாத்தீங்கன்னா அந்த ஒரு சிலைக்கு பூஜை பண்ணி கொடுக்கிற ஒரு பால் ஆகட்டும் அண்ட் அந்த ஒரு தீர்த்தமாகட்டும் இன்றளவுமே மக்கள் பாத்தீங்கன்னா குடிச்சிட்டு தான் வராங்க. ஆனா இந்த ஒரு 9 விஷங்களை கொண்டு உருவாக்கப்பட்டது அந்த ஒரு சிலை அப்படிங்கிறப்ப அந்த ஒரு விஷமும் பாத்தீங்கன்னா இந்த ஒரு பால்ல கலந்துராதா? இன்றளவுமே பாத்தீங்கன்னா குடிச்சிட்டு வர மக்களுக்காகட்டும் யாருக்குமே எதுவுமே ஆகல அப்படிங்கிறப்ப ஒரு நம்பக்கூடிய ஒரு ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும். சரி, இங்க ஒரு 9 விஷயங்களை கொண்டு யார் இங்க ஒரு சிலையை செதுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி இருக்கும் இல்லையா? ஒரு மிகப்பெரிய போகர் அவர் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இவரு கீழே ஒரு 82 சித்தர்களை வச்சு இந்த ஒரு சிலையை மிக பெருசா பாத்தீங்கன்னா உருவாக்கி இருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சொல்லப்படுது. அதாவது இந்த ஒரு போகர் அப்படின்னு சொல்றப்ப ஒரு மிகப்பெரிய ஊர் சுத்தி அப்படிதான் சொல்லணும். அதாவது நம்ம தமிழ்நாடு ஆகட்டும் இந்த ஒரு உலகத்துல ஒரு இடங்கள் விடாம எல்லா இடத்துக்கும் பாத்தீங்கன்னா போயிட்டு வந்துட்டாரு. எல்லா காடுமே பாத்தீங்கன்னா இவருக்கு தெரியும், அறிஞ்சிருக்காரு. அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு திறமை கொண்டவர் போகர் அப்படின்னு பாத்தீங்கன்னா சொல்லப்படுது. இந்த ஒரு விஷங்கள்லாம் இருக்கும் இல்லையா, இந்த ஒரு காட்டுக்குள்ள விஷங்கள்லாம் தேடி கண்டுபிடிச்சு அந்த ஒரு விஷங்களை எல்லாம் வச்சு இது எதுக்கு வீணா போகணும், எதுக்கு அது இதை சாப்பிட்டு இத்தனை பேரை சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு விஷயங்கள்லாம் கலெக்ட் பண்ணி ஒரு உபயோகப்படுற மாதிரி ஒரு செயலை செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுதான் பாத்தீங்கன்னா இந்த ஒரு செயலை செஞ்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு குறிப்பு இருக்கு. இந்த ஒரு விஷயங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 9 டைப்பான விஷயங்களை பாத்தீங்கன்னா கலெக்ட் பண்ணி கொண்டு வச்சுக்கிட்டு கிட்டத்தட்ட 9 வருஷத்துல இந்த ஒரு சிலையை செஞ்சு முடிச்சிருக்காங்க அப்படிங்கிறப்ப ஒரு பயங்கரமான ஒரு விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது இந்த ஒரு போகர் கீழே வேலை செய்யக்கூடிய இந்த ஒரு சித்தர்கள் பாத்தீங்கன்னா ஒரு விஷத்தை தனியா எடுத்துக்கிட்டு அதை ஒரு தூய்மைப்படுத்துறதாகட்டும் அதை ரெடி பண்றதுக்கு பாத்தீங்கன்னா 9 பேர் பாத்தீங்கன்னா ஒர்க் பண்ணுவாங்களாமா. இப்படி இருக்கிறப்ப 9 விஷயத்தையும் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா கொஞ்சம் டிவைட் பண்ணி 9 பேரை பாத்தீங்கன்னா ஒர்க் பண்ணிருக்காங்க. மொத்தமா 81 சித்தர் பாத்தீங்கன்னா 9 வருஷம் போராடி ஒரு மிகப்பெரிய ஒரு முருகன் சிலையை ரெடி பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சொல்லப்படுது. எதுக்காக இந்த ஒரு விஷயங்களை கொண்டு இந்த ஒரு முருகன் சிலையை ரெடி பண்ணணும்? இந்த ஒரு மக்கள்லாம் இருக்காங்க இல்லையா, இவங்களுக்கு கடவுள் பக்தி ஆகட்டும் சாமி பக்தி ஆகட்டும் பயங்கரமான ஒரு மிகப்பெரிய ஒரு அந்த ஒரு காலகட்டத்தில் நல்லா அதிகமா இருந்திருக்கு. சரி, நம்ம என்ன பண்ணலான்ட்டு யோசிக்கிறப்ப இது மாதிரி ஒரு சாமி வடிவாலான ஒரு சிலையை உருவாக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு 9 விஷயங்களை கொண்டு பாத்தீங்கன்னா உருவாக்கப்பட்டது. அண்ட் இது மட்டும் இல்லாம
அண்ட் மெயினா இன்னொரு விஷயத்தையும் மெயினா குறிப்பிட்டு சொல்லுவாங்க. ஃபியூச்சர்ல வந்து பாத்தீங்கன்னா பல வகையான டிசீஸ் வந்து பாத்தீங்கன்னா வருமாமா. அந்த ஒரு நோய்க்கு யாருனாலுமே மருந்து கண்டுபிடிக்க முடியாது. பட் ஆனா இந்த ஒரு மருந்து வந்து பாத்தீங்கன்னா இந்த இப்ப இருக்கக்கூடிய பழனிமலை அந்த ஒரு முருகன் சிலை இருக்கு இல்லையா, அந்த ஒரு சிலையில இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு குறிப்பு இருக்கு. சோ இன்றோடாகட்டும் சோ எல்லாருமே காமனா தெரிஞ்சக்கூடிய பழனிமலை அப்படின்னாவே இந்த ஒரு விஷயத்தை மேக்ஸிமம் தெரிஞ்சிருப்பாங்க. பட் ஆனா இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு சொல்லிட்டு சரியா தெரியல. ஏன்னா இந்த அளவுமே இந்த ஒரு நோய்கள்லாம் வந்தபாடு காணும். இனிமேல் வருமா சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த ஒரு காலகட்டத்துல இந்த ஒரு சிலையெல்லாம் ரெடி பண்ணி மேல எல்லாம் கொண்டு போய் வச்சிடறாங்க. அதாவது அந்த ஒரு மலை இருக்கு இல்லையா, பழனி மலை, அந்த ஒரு சிலை இங்க நடுவுல இருக்குன்னா அது கீழே அப் அண்ட் டவுன் பாத்தீங்கன்னா ஃபுல்லா குகை தாங்க. அந்த ஒரு குகை மாதிரி ரெடி பண்ணி இந்த அளவுமே பாத்தீங்கன்னா பார்க்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இந்த ஒரு போகர் இருக்கிறார் இல்லையா, அவங்க சிலை அதாவது இப்படி ஒரு குறுக்கு வழி மாதிரி ஒரு டனல் சுரங்க பாதை அப்படின்னு கூட சொல்லலாம். சோ இது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு சிலைக்கு கீழேயே தியானம் ஆகட்டும் சோ இந்த அளவுமே தியானம் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கூட மிகப்பெரிய ஒரு தியரி இருக்கு. பட் ஆனா இந்த ஒரு நியூஸ் எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஏன்னா கடைசியா அதுக்குள்ளதான் போய் ஒரு உள்ள பூந்தாரு. சோ அதுக்கப்புறம் என்ன ஆனாலும் தெரியல அப்படிங்கிற மாதிரி மிகப்பெரிய ஒரு தியரி இருக்கு. சரி, எனிவே இப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு சிலைக்கு கீழே கண்டிப்பா மிகப்பெரிய ஒரு டனல் போகுது அப்படின்னு தெரியுது. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா பல வருஷம் பூட்டி வச்சிருக்காங்க. சோ இப்போ ரீசெண்டா ஓபன் பண்ண மாதிரி ஒரு கதை இருக்கு. பட் ஆனா அதுக்குள்ள யாருமே அதிகமா போனது கிடையாது சொல்லப்படுது. சரி, அதை விட்டுறலாம். இதுவரையும் பாத்தீங்கன்னா போகரை பத்தி எல்லாத்தையுமே பார்த்தாச்சு. இந்த ஒரு சிலையை எப்படிலாம் உருவாக்குனாங்கன்னு சொல்லியும் பார்த்தாச்சு. இதுக்கு மேல இந்த ஒரு பழனி மலை எதுக்காக தோன்றுச்சு, இதுக்கான ஹிஸ்டரி என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க ஆரம்பிச்சிடலாம். சோ கேரளாக்கும் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த ஒரு பழனி மலையில இருக்கக்கூடிய மிகப்பெரிய நம்ம தமிழ் கடவுள் நம்ம முருகனுக்கு எந்த அளவுக்கு சம்மதம், ஏன் சம்மதம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க ஆரம்பிச்சிடலாம். கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு காலகட்டத்துல கேரளால ஆட்சி செஞ்ச மன்னன், அதாவது சேர மன்னன் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஊரையே சுத்திட்டுலாம் வருவாங்க இல்லையா, அந்த காலத்துல பாத்தீங்கன்னா பயங்கரமா ஃபுல்லாவே காடுதாங்க. இது மாதிரி ஊரை சுத்திட்டு வரப்ப இந்த ஒரு இந்த ஒரு பழனி மலை கிட்ட வந்துறாரு அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு டைம் இருட்டாகுது, கீழே வந்து பாத்தீங்கன்னா நெருப்பை மூட்டி ரெஸ்ட்லாம் எடுக்கிறாங்க. அந்த ஒரு டைம் வந்து பாத்தீங்கன்னா அவர் ஒரு மனசுல கொஞ்சம் டிஃப்ரெண்டா ஃபீல் ஆகுது. எத்தனையோ இடத்துல தங்கியிருக்காரு, இது மாதிரி பண்ணியிருக்காரு, இந்த ஒரு ஃபீல் பாத்தீங்கன்னா வந்தது கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அந்த ஒரு இடத்துல ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கிறப்ப மிகப்பெரிய ஒரு எப்படி ஒரு சிந்தனையாவே இருக்கு. என்னடா இப்படி இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்டா இருக்கே ஃபீல் அப்படின்னு மாதிரி சொல்லப்படுது. சரி, காலையில பாத்தீங்கன்னா விடியுது. அண்ட் இந்த ஒரு ஊர் மக்களை கூப்பிட்டு வந்து பாத்தீங்கன்னா கேட்கிறாரு, ஏன் இதனால ஒரு ஒரு மாதிரியா டிஃப்ரெண்ட் ஆகுது, இந்த ஊர்ல என்ன ஸ்பெஷலா இது ஒன்று இருக்கா, இல்ல பக்கத்துல எது ஒன்று இருக்கா, அது மாதிரி கேட்கிறப்ப இந்த ஒரு பொதுமக்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அதாவது இந்த ஒரு ஊர்ல எதுவுமே கிடையாது, ஃபுல்லா காடு தான், எல்லாம் மலை தான். ஏன்னா இங்க மேல போனீங்கன்னா ஒரு முருகன் கோவில் தானே இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சொல்றாங்க. பழனி மலையை சொல்லியிருக்காங்க. இவருமே பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு மனசுல இதாவே இருக்கு, என்னடா எதுவுமே இல்லைங்கிறாங்க எப்படி அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு பழனி மலை மேல கொஞ்சம் இதாவே இருக்கு. அந்த ஒரு நாள் அந்த மலையில சுத்தி பார்த்துட்டு, அதாவது மலையில ஏறல, கோவில பார்க்கல, இந்த மலையாகட்டும் எல்லாத்தையும் சுத்தி பார்த்துட்டு அந்த ஒரு நைட்டுமே அங்கேயே ஸ்டே பண்றாரு. மிகப்பெரிய ஒரு கனவு வந்திருக்கு. அதாவது நம்ம முருக பெருமான் வந்துட்டாரு, இந்த ஒரு அதாவது ஒரு அருள் புரிஞ்சிட்டாரு, மேல போய் பாரு அப்படிங்கிற மாதிரி. இவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வழியா மார்னிங் வந்து அந்த ஒரு மலையை தேடி கண்டுபிடிச்சு அந்த கோயிலை தேடி கண்டுபிடிச்சு மேல போயிட்டு அந்த ஒரு முருகன் சிலையை பார்த்ததாகட்டும் இன்றளவே பாத்தீங்கன்னா இந்த ஒரு கதை சொல்லப்படுது. சேரமன்னன் பெருமாள் இவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு மலையிலேயே கொஞ்ச நாள் தங்கி பூஜை பண்றதாகட்டும், மக்களை கூட்டிட்டு வந்து பூஜை பண்றது சொல்றதாகட்டும், இது மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஆனா அந்த ஒரு போகர் வந்து அப்படியே இறந்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. சரி, எனிவே இன்றளவுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு பழனி மலையில இருக்கக்கூடிய முருகன் வந்து பாத்தீங்கன்னா கேரளாவை நோக்கி வந்து பாத்தீங்கன்னா இருப்பாரு, அதாவது கேரளா டைரக்ஷன்ல இருப்பாரு. சோ இதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா சேரமன் ஆண்டக்கூடிய ஒரு காலத்துல இருக்கு இது படி பண்ண காட்டி தான் இவருக்கும் நம்ம பழனி மலைக்கு சம்மதம் வந்திருக்கு. அப்படி இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்துல சிலையாகட்டும் அந்த ஒரு டைரக்ஷன்ல வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தியரி இருக்கு அப்படின்னு சொல்லணும். ஒரு மிகப்பெரிய ஒரு மிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லலாம். சோ இதனாலேயே கேரளா பீப்புள் எல்லாருமே ஒரு நாளாச்சு தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய ஒரு பழனி மலைக்கு வந்து முருகனை பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு வேண்டது இன்றளவுமே வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு சர்ப்ரைஸாக உள்ளது. சரி, எனிவே இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒன்லி இந்த ஹிந்து பூஜை, அதாவது கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் காலகட்டத்துக்கு பிறகு அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஜாதி மதங்கள்லாம் எதுவுமே இல்லாம இது பண்ணிட்டு இருந்தாங்க, எல்லாமே பூஜை பண்ணிட்டு இருக்காங்க பொதுமக்கள். அண்ட் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப இந்து மட்டும் தான் பூஜை பண்ணும் அப்படிங்கிற மாதிரி பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு தியரி ஆல்சோ வந்துருச்சு. அப்படி இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்துல எல்லாமே கொஞ்சம் பழனி மலையை விட்டு கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே தள்ளி தள்ளி போக ஆரம்பிக்கிறாங்க. என்னது அப்படி தள்ளி போனாலுமே அந்த ஒரு டெய்லி அந்த ஒரு சிலைக்கு வந்து பூஜை பண்றாங்க இல்லையா, அந்த ஒரு சிலைக்கு பூஜை பண்றது வந்து நிக்கிறது கிடையாது, டெய்லியுமே பண்றாங்க அப்படிங்கிற மாதிரியும் மிகப்பெரிய ஒரு குறிப்பு இருக்கு. அதனாலதான் இன்றளவுமே இந்த ஒரு பழனி மலை ஏறப்ப பாத்தீங்கன்னா இந்த ஒரு பாறையில பதிக்கப்படுற ஒரு மீன் சிம்பிள் ஆகட்டும், சோ இது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சேரன் மன்னன் சம்பந்தமான ஒரு பொருளாகட்டும் சோ ஏதோ இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. சரி, எனிவே இந்த ஒரு சேரன் மன்னன் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு சிலையில் மட்டும் இல்லாம இன்னொரு முருகன்
முருகன் சிலையை செஞ்சு வச்சதாகவும் ஒரு புராணம் இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோ கோல்டு, 5 கிலோ தங்கத்தையும் வச்சு பிளஸ் 65 கிலோ சில்வரை வச்சு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிலையை செஞ்சு வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு நியூஸ் இருக்கு அப்படின்னு சொல்லணும். சோ இதனாலேயே அந்த ஒரு காலகட்டங்கள்ல பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆகி முடிஞ்ச உடனேயே இன்றளவு வந்து பாத்தீங்கன்னா பழனிய மிகவும் சிறப்பா கொண்டாடப்படுகிறார்கள். ஏன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு கதையை கேட்கிறப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் மிகப்பெரிய ஒரு தமிழ் கடவுள் ஏன் அப்படின்னு சொல்றாங்க சொல்லிட்டு. சரி, எனிவே இந்த ஒரு முருகன் சிலை இருக்கு இல்லையா, அந்த ஒரு கோவில் மேல அதுக்கு பின்னாடி இருக்கிற சீக்ரெட் என்ன அப்படின்னா, சில பேர் ஆகட்டும் நிறைய பேர் ஆகட்டும் இந்த ஒரு சிலையை திருடுறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்களாமா. அதாவது எதுக்காக அப்படின்னா, இந்த ஒரு சிலையில இருந்து வரக்கூடிய வாசனை ஆகட்டும், அந்த கிளாத், அதுக்கு சுத்தி இருக்க கிளாத் ஆகட்டும், மிஷின் ஆகட்டும், மெடிசன், ஏகப்பட்ட வேல்யூ இருக்கு இல்லையா. சோ இதுக்காக வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு சிலையை திருட ஏகப்பட்ட அட்டெம்ப்ட் நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சொல்லியும் படுது. சோ அந்த ஒரு கட்சிக்காரங்கள், அந்த ஒரு கட்சி டைம்ல இருக்கக்கூடிய பீப்புள்ஸ் ஆகட்டும், அந்த ஒரு கட்சி ஓட்டு போற டைம்ல இதெல்லாம் பண்றதாகட்டும், ஏகப்பட்ட விஷயம் பாத்தீங்கன்னா இன்றளவுமே சொல்லப்பட்டு வருது. அப்படின்னா அந்த அளவுக்கு போகர் உருவாக்கிய இந்த ஒரு சிலை வந்து பாத்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு பவர்ஃபுல்லான ஒரு மெடிசனை கொண்டது. அப்படிங்கிறப்ப இன்றளவுமே நல்ல ஒரு பயங்கரமா ஒரு சம்பவத்தை பண்ணிட்டு தான் வராங்க. ஏன்னா ஒரு நாள் விடாம பழனியில வரவங்க போறவங்க கூட்டம் அப்படிங்கிறப்ப பயங்கர அதிகரிச்சுட்டே வருது. வசூல் ரீதியாகவும் பழனி மலையில மிகப்பெரிய ஒரு சம்பவத்தை பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இன்னும் வருகாலத்துல வரக்கூடிய டிசீஸ்ல ஏதோ ஒரு மிகப்பெரிய நமக்கே தெரியாது, இப்ப கொரோனா மாதிரி ஏதோ டிசீஸ் வந்துச்சு அப்படின்னா மேபி அந்த ஒரு பழனி மலையில இருக்கக்கூடிய இந்த ஒரு சிலையில சொல்லியிருந்தாங்க இல்லையா, மெடிசன்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு மெடிசன் எடுத்து யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும், பார்த்துருவோம். ஸோ ஹி வாஸ் ஃபேமஸ் டெம்பிள் இன் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு எண்டிங்ல முடிச்சுக்கலாம். ஏன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு கதையை கேட்கிறப்பே தெரிஞ்சிருக்கும். தமிழ்நாடு பீப்புள் ஆகட்டும், கேரளா பீப்புள் ஆகட்டும், கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு ஃபேமஸா இருக்குது இந்த ஒரு பழனி மலை அப்படின்னு சொல்லிட்டு தெரியறப்பயே மிகப்பெரிய ஒரு சந்தோஷமா இருக்கு. நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே இப்படி ஒன்று இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப கேரளான்னு எடுத்துக்கிட்டா நம்ம சபரிமலை சொல்லலாம். இப்படி ஃபேமஸா இருக்கக்கூடிய நம்ம தமிழ்நாட்டாகட்டும் ஸோ எத்தனையோ ஃபேமஸ் கோயில் இருக்கு. ஏன் பழனி மலையில இன்னும் ஃபேமஸ் அப்படிங்கிறப்ப இன்னும் பயங்கரமான இந்த ஒரு நியூஸ்லாம் கேட்கிறப்ப கொஞ்சம் ஆச்சரியம் விட்டுது அப்படின்னு சொல்லணும். சரி, எனிவே கண்டிப்பா இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னு நினைக்கிறேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இனி போடக்கூடிய வீடியோ எல்லாமே நோட்டிபிகேஷன் வரும். லெட்ஸ் பாய். நாளைக்கு இன்னொரு வீடியோ பார்க்கலாம். பாய், see you.